வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கேரட் சட்னி தான் செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம். நம்ம சிறிதளவு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 6 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இப்போ தேவையான உப்பு. பாருங்கள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சோன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு கூட 6 பச்சை மிளகாய் முழுசாக இருக்குது, அதை உடச்சி போடுங்க. ஏன்னா முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். பாருங்கள், இப்போ வதக்கி விடுங்க நல்லா. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிங்க. இது கூட சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டு இதையும் இது கூட சேர்த்திக்கிங்க. சிறிதளவு தேங்காய் அதையும் இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வதங்கினதா ஆறுனதுக்கப்புறம் இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் சட்னிக்கு தாளிப்புக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் சட்னியோட இதை சேர்த்திக்கலாம். பாருங்கள், கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, குழிப்பணியோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.